ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நாம் எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சாதத்தை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ஒரே ஒரு விசில் தான். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸுங்க. சரிங்களா? இது முட்டைக்கோஸ் கொஞ்சமாக, கேரட்டும் அதே மாதிரி ஒரே ஒரு கேரட் தாங்க. அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கேப்சிகம்ங்க. எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் பெப்பர் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளையும் நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறோங்க. ஏன் அப்படின்னா ஒன்றா போட்டால் எல்லாம் பொரிஞ்சிரும் அப்படின்ட்டு லைட்டாக அங்கே ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண போகிறதுல லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். கேரட் ஓரளவு வணங்கிட்டு இப்போ நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறோங்க. முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் அது மூணையும் நல்லா வணக்கிக்கிறோங்க. வெஜிடபிள்ஸ் வணங்கினா தாங்க கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும், அந்த அளவுக்கு தான் வணக்க போகிறோம். இப்போ நம்ம வெஜிடபிளுக்கு தேவை லைட்டாக தாங்க உப்பு சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமும் சேர்ப்போம். அதனால் லைட்டாக வெஜிடபிள் நல்லா ஓரளவு குயிக்காக வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க. வெஜிடபிளோட பச்சை வாடை போகிற வரைக்குமே நல்லா ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வணங்கினா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னாடி வணக்கிக்கிறோம். டேரெக்டாகவும் வணக்கிக்கலாங்க, அது உங்களோட ஒப்பீனியன் தான். இப்போ நம்ம கேப்சிகத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. கேப்சிகமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் தாங்க. அவ்வளோதான். வெஜிடபிள் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 3 to 5 மினிட்ஸ் வணங்கினா போதும். 5 மினிட்ஸ்லாம் தேவையில்லைங்க, ஒரு 3 மினிட்ஸே ஜாஸ்தி தான். அவ்வளோதாங்க, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இதை பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு ஆனியனை நல்லா உதுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்திருக்கோம். நம்ம சாதம் கொஞ்சமாக பண்ணுறதுனால கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு ஆனியன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம 3 எக் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, அது உங்களோட ஒப்பீனியன் தான். அதே கடாயில் அடுப்பு ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ ஆயிலில் எக் ஆட் பண்ணிக்கிறோங்க. நம்ம 3 எக்கையுமே இப்போ உடச்சி ஊற்றியாச்சுங்க. இதை இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி பெப்பர் போடுறோம். லைட்டாக உப்பு போடுறோங்க. எக்குக்கு தேவையான அளவு மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அதுக்காக தான் நம்ம இதாக தேய்ச்சிட்ருக்கோம். பாருங்கள், நல்லா தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அது நல்லா உடச்சி விட்டு தாங்க கிண்டியிருக்காங்க. நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சுங்க. நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஆயில் வச்சுட்டு ஆயில் சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ஆயில் சூடு ஏறட்டும். நம்ம ஏன் அதே கடாயில் பண்ணுறோன்னா அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே இருக்குன்றதுனால நம்ம அதை வாஷ் பண்ணலாங்க. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் அதை வாஷ் பண்ண கூட டைம் இல்லையான்ட்டு. நம்ம அதோட ஃப்ளேவர்லேயே பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். சோம்பு போட்டாச்சுங்க. இந்த எக் இருக்கிறதுனால அந்த சோம்பு சேர்ந்து வெடிக்குதுங்க. நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அடுத்து புதினாவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பெரிய ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோங்க.
நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்குற வரைக்குமே வெயிட் பண்ணணும். பாருங்க, இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிளை நல்லா அந்த வெங்காயத்து கூட நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிடுவோங்க. இப்போ அந்த வெஜிடபிள் கூட நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சாதத்தையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. அடுத்து மல்லித்தூளும் 1/2 ஸ்பூனுங்க. அடுத்து பெப்பருங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இது எக்கை கூட ஆட் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சால்ட்டுங்க. சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட எல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து ஆட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன் எல்லாம் நம்ம டேரெக்டாக சேர்க்காம வெஜிடபிள்லாம் இப்படி தனித்தனியாக இது பண்ணியிருக்கோன்னா, அந்த ரா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. நம்ம அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போடுறோங்க. எக்கும் அப்படி தான், ஒரு சில பேருக்கு ரா ஸ்மெல் வந்தால் பிடிக்காது. அதனால் நம்ம ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறோங்க. அப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா சாஸு, மிளகாத்தூள் போட்டதுனால சில்லி சாஸ் தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸுங்க. இப்போ அது கூட எக்கையும் ஆட் பண்ணிட்டோங்க. எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பார்க்க பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாங்க என்ன சொல்கிறாங்கன்னு. செம்மையாக இருக்கு. எல்லோரும் சாப்பிட்டாங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. நீங்களும் வாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.